ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டாடா ஐபிஎல்லோட 18வது சீசன் சரிங்களா? இந்த சீசன்லாவது ஆர்சிபி வந்து கப்பு வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது ரொம்ப பேருடைய கேள்வியாக இருக்கும். சரி வாங்க இந்த மேட்ச்க்கெல்லாம் ஃபுல் ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். அதே மாதிரி உங்களை எல்லாமே வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரியலி நான் உங்களை எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சரிங்களா? ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால சரியாக உங்கள் ஃபேண்டசிக்கு வீடியோ கொடுக்க முடியல. ஐபிஎல்லும் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்றேன் சரிங்களா? சரி வாங்க இந்த மேட்ச்க்கான ஃபுல் ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். இந்த மேட்ச்க்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் வந்து யார் யார் இருக்காங்க, யார் யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். அதே போல் வந்து வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது ஜிஎல் ட்ரை பண்ணியும் என்னால் பெரும்பாலும் ப்ராஃபிட் எடுக்க முடியல, அதே மாதிரி ஸ்மால் லீக் ட்ரை பண்ணி என்னால் பெரும்பாலும் ப்ராஃபிட் எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் இருந்தால், அதாவது இந்த ஃபேண்டசின்ற ஒரு வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் வந்ததுலேருந்து உங்களால் மணி மட்டும் தான் லாஸ் பண்ண முடியுது, உங்களால் வந்து பணமே எடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் வந்து பெட் பண்ணுங்கள் சரிங்களா? ஒரு டீம் மேலே நிறைய வெப்சைட் இருக்குது, நீங்கள் வந்து பெட் பண்ணுங்கள் சரிங்களா? நீங்கள் பெட் பண்ணிங்கன்னா, அதாவது எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வின் பண்ணுற டீம் மேலே நீங்கள் காசு கட்டிங்கனாவே நிச்சயமாக வந்து அதுலேயே உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் லாஸ் பண்ண அமௌண்ட்டில் கண்டிப்பாக கவர் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வெப்சைட் வேணும்னா சொல்லுங்கள், கீழே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாடா ஐபிஎல்லோட 2025 ஃபஸ்ட்டு மேட்ச் சரிங்களா? கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் இடையே நடைபெறுது. இது எங்கே நடைபெறுதுன்னு கேட்டிங்கன்னா ஈடன் கார்டன் சரிங்களா? ஈடன் கார்டன் கிரிக்கெட் கிரவுண்ட் கொல்கத்தாவில் தான் நடைபெறுது சரிங்களா? ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யார் யாரெல்லாம் ஸ்பெஷல் டே பிளேயர் இருக்காங்கன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விராட் கோலி தான். கிங் கோலியோட 400வது T20 மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாரு சரிங்களா? ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த விராட் கோலி இவர் வந்து 400 T20 ப்ளே பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லிடுறேன், இவருக்கு வந்து ஹெட் டு ஹெட்லேயும் ஆவரேஜ் நல்லாயிருக்கு, வென்யூவில் ஆவரேஜ் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து உங்கள் டீமில் எடுத்துகிட்டு போகலாம். கோலி நாளைக்கு விளையாட மாட்டாரான்னு கொஸ்டின் வேண்டாம், நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிட்டு போகலாம் சரிங்களா? ஒரு ஸ்பெஷல் டே பிளேயர்ன்ற அளவுக்கு அவங்க பெரும்பாலும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அது அதிகமாக இருக்கும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் சரிங்களா? ஸோ என்னோட டீமில் வந்து நாங்கள் விராட் கோலி வச்சு பார்ப்பேன். அதே போல் விராட் கோலிக்கான அந்த ரெக்கார்டு என்னென்ன இருக்குது இவருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் 6-4 இவர் வந்து விராட் கோலி 6-4 அடித்தார்னா 1150 வந்து அவருடைய T20 கரியரில் வந்து ரீச் பண்ணுவார் சரிங்களா? இவருக்கு அந்த ரெக்கார்டு இருக்குது. அதே போல் இன்னொரு ரெக்கார்டு இருக்குது சரிங்களா? இந்த சீசன் அதாவது இவருடைய அந்த T20 கரியரில் கிட்டத்தட்ட 97 முறை வந்து 50 அடிச்சிருக்காரு. 97 50 அடிச்சிருக்காரு இது வரைக்கும் அவருடைய கரியரில். 3 50 அடிச்சார்னா அவர் வந்து 100 50 வந்து ரீச் பண்ணுவார் சரிங்களா? ஸோ அவர் வந்து இந்த சீசன் முடியறதுக்குள்ள அந்த 3 50 வரும்ன்றது ஒரு எதிர்பார்ப்பு சரிங்களா? ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் டே பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவதத் படிக்கல் தான் சரிங்களா? படிக்கல் வந்து அவருடைய 100வது T20 மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாரு சரிங்களா? லாஸ்ட் சீசன்லாம் வெரி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. சரி பார்க்கலாம் இந்த சீசன்லாவது எப்படி அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி இவர் நான் விளையாடி பார்த்ததே இல்லை, பார்ப்போம் இந்த மேட்ச் வந்து அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 100வது T20 வந்து ப்ளே பண்ண போகிறார் படிக்கல் சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் நான் முழுக்க என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் கொடுக்குறேன், ரெக்கார்டு வச்சு ஸ்டாட்ஸ் வச்சு என்னோட அனுபவத்தை மட்டும் தான் கொடுக்குறேன். சப்போஸ் நான் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ்லேருந்து யாராச்சும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி வேறு பிளேயரை ட்ரை பண்ணுறதா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். அதே போல் ஸ்டார்டிங் ஒரு 10 டீம் இருக்கிறதுனால ஸ்டார்டிங் எல்லா டீமும் ப்ளே பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பிளேயிங் லோன் நம்மளுக்கு கிடைக்க கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய பிளேயிங் லோன் வச்சு நம்ம ஃபிக்ஸிங்காக ப்ளே பண்ணலாம் சரிங்களா? ஸோ வாங்க நான் டைரெக்டாக உங்களுக்கு பிளேயர் செலெக்ஷனே வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா? அப்படியே ஒரு பிளேயரும் ரெக்கார்டு எப்படி இருக்குன்றதை வச்சும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளிப் சால்ட்டு, குயின்டன் டிகாக், ஜித்தேஷ் சர்மா இவங்க 3 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரில் வந்து யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிகாக் வந்து நல்ல ஆவரேஜ் இருக்குது சரிங்களா? என்னோட ஆப்ஷன்லேருந்து இவங்க 3 பேரில் யார் எடுப்பேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் டிகாக் தான் எடுப்பேன். டிகாக்கை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக்கு நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதே போல் கேகேஆர் பக்கம் வந்து இவர் தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் சரிங்களா? குயின்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் இவருக்கான ஆவரேஜ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குயின்டன் டிகாக் பொறுத்த வரைக்கும் 17 மேட்ச்சில் 423 ரன் அடிச்சிருக்காரு சரிங்களா? ஸோ இவருக்கு வந்து ஆவரேஜ் நல்லா இருக்குது. அதே போல் இன்னொரு ஆப்ஷன் வந்து நான் எதுக்காக எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா கேகேஆர் பக்கம் வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷத் ராணா இந்த மாதிரி நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ மேபி ஏதாச்சும் ஒரு ஃப்ளிப் அவுட் ஆச்சுன்னா ஈஸியாக வந்து இவர் ஸ்டம்ப் பண்ணிடுவார். அதனால்
பிளேயர்ஸ் வந்து பாலை மிஸ் பண்ணுறப்ப இவர் ஈஸியாக ஸ்டம்ப் அடிச்சிருவாரு. ஸோ அதனால் இவர் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால என்னோட டீமில் வந்து டிகாக் வந்து கண்டிப்பாக இருப்பார். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பிளிப் சால்ட் இருக்காரு. பிளிப் சால்ட் வந்து நான் எடுக்கிறதுக்கான ஐடியா எனக்கு இல்லை. மேபி நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ லாஸ்ட் சீசன் வந்து கேகேஆர் சைடு தான் வந்து பிளிப் சால்ட் இருந்தார். ஸோ என்னோட ஐடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளிப் சால்ட் வந்து இருக்கிறதுக்கான ஐடியா வந்து கிடையாது. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிதேஷ் சர்மா. இவருக்கு வந்து எட்டுலேயும் சரி வென்யூலையும் சரி ஆவரேஜ் வந்து போகிறதா இருக்குது. ஸோ அதனால் இவர் வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிளேயர் தான் என்னோட டீமில் வைக்க போகிறேன். சரிங்களா. டிகாக் மட்டும்தான் இருப்பார். உங்களுக்கு மேபி வேணும் சால்ட் வேணும்னா வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இவருக்கு எட்டுல ஆவரேஜ் நல்லா இல்லை, வென்யூவில் வந்து ஆவரேஜ் நல்லா இருக்குது. சரிங்களா. வேணும்னா நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ பேட்டிங் ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பேட்டிங் ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், ஸ்பெஷல் டேவே வந்து இவரு தான் இருக்குது, விராட் கோலி தான் இருக்குது. ஸோ விராட் கோலி வந்து என்னோட டீமில் இருப்பார். நெக்ஸ்ட் வந்து ரஜித் பட்டிதார். ரஜித் பட்டிதாரை பொறுத்த வரைக்கும் எட்டு டு எட்டில் வந்து ஆவரேஜ் சரியில்லைங்க. ஆனால் வென்யூவில் வந்து இவருக்கு ஆவரேஜ் நல்லா இருக்குது. ரெண்டு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. 2 மேட்ச்லேயும் வந்து 60+ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சரிங்களா. ஸோ வென்யூவில் என்னோட டீமில் வந்து நான் வைக்கிறதுல மேபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பட்டிதாரை பொறுத்த வரைக்கும் இவருக்கான ரெக்கார்டு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரஜித் பட்டிதாரை பொறுத்த வரைக்கும் 37 ரன் அடித்தா இவர் வந்து 2800 ரன் வந்து ரீச் பண்ணும். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு பிளேயரு நீங்கள் வந்து வேண்டாம், இப்போ நான் என்னோட டீம் வந்து வேறு பிளேயர் ட்ரை பண்ணுறேன்னா மேபி நீங்கள் இந்த பிளேயரை யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய பிளேயர் யாருன்னா கேகேஆர் சைடு வந்து வெங்கடேஷ் ஐயர் இருக்காரு. வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. சரிங்களா. ஆவரேஜ் வந்து பெருமளவுக்கான ஆவரேஜ் வந்து வெங்கடேஷ் ஐயருக்கு இல்லை. ஸோ என்னோட டீமில் வந்து நான் வைக்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக நான் ரகானே யூஸ் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா. ஸோ ரகானே வந்து ஏன் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து எட்டு வந்து ஆவரேஜ் நல்லா வச்சுருக்கார். சரிங்களா. ஸோ எட்டு ஆவரேஜ் நல்லா இருக்கிறதுனால இவர் வந்து மோஸ்ட்லி ஒரு 24 மேட்ச்சில் வந்து 700 ரன்னு பக்கம் அடிச்சிருக்காரு. எட்டு ஆவரேஜ் நல்லா இருக்குது, 30+ வச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வச்சிருக்கேன். அதே போல் ரகானேக்கு வந்து இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இவரோட T20 கரியர் வந்து இது வரைக்கும் 48 முறை 50 அடிச்சிருக்காரு. இன்னும் 2 50 அடிக்கணும். 2 முறை 50 அடிச்சா இவர் வந்து 50 வந்து ரீச் பண்ணுவார். ஸோ இவர் வந்து நான் ரிஸ்கியாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் உங்களுக்கு ரகானே வேணும்னா நீங்கள் வந்து வெங்கடேஷ் ஐயர் வேணா யூஸ் பண்ணி பார்த்துக்காங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளேயர் யாருன்னா டிம் டேவிட் இருப்பார் என்னோட டீமில். ஸோ டிம் டேவிட்டை வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஹிட்டிங் ஆடுவார். சரிங்களா. சப்போஸ் வந்து சேசிங் வராங்க அப்படின்னா இவர் வந்து கண்டிப்பாக வந்து இவர் இறக்கிடுவாங்க. சரிங்களா. ஒரு 16 ஓவருக்கு மேலே வந்து டைரெக்டாக இவர் வந்து பேட்டிங் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அவர் வந்து டிம் டேவிட்டை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ லாஸ்ட்டு வீடியோட எண்டில் வந்து எந்தெந்த பிளேயர்லாம் என்னோட டீமில் இருப்பாங்கன்றதை நம்ம ஷோ பண்ணிடுறேன். சரிங்களா. ஸோ அடுத்து நான் வந்து படிக்கலுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து படிக்கல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பட்டிதார் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ ஸ்பெஷல் டே அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் இவர் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா. அடுத்து ஆல்ரவுண்ட் ஆப்ஷனில் சொல்லிடுறேன். ஆல்ரவுண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி யூனிவர்சல் கேப்டனாக வந்து எல்லாருமே நரேன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, லாஸ்ட் சீசனில் வந்து இப்போ கேகேஆர் 10 மேட்ச் விளையாடுறாங்கன்னா அந்த 10 மேட்ச்சில் வந்து 9 மேட்ச் பக்கம் இவர் தான் ட்ரீம் டீம் வந்திருந்தார். சரிங்களா. அந்தளவுக்கு ஹெவியான பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருந்தாரு. அதே போல் இந்த வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குங்க. சரிங்களா. சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் மட்டுமே நரேன் பார்த்தீங்கன்னா 59 மேட்ச்சில் வந்து 70+ விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. சரிங்களா. ஸோ இந்த வென்யூவில் வந்து அதிகமான விக்கெட் வந்து இவர் தான் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் வந்து 70+ விக்கெட் எடுத்திருப்பாருன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் வந்து ஆவரேஜ் நல்லா தான் இருக்குது. சரிங்களா. ஸோ ஈடன் கார்டன் கிரவுண்டாகவே நரேனுடைய பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஹையாக தான் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்றதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னா ஆண்ட்ரே ரசல் தான். சரிங்களா. ஸோ ஆண்ட்ரே ரசல் வந்து ஈடன் கார்டன் அப்படின்னாவே வந்து அதில் பேட்டிங்கில் வந்து பயங்கரமாக விளையாடுவார். சரிங்களா. இந்த வென்யூவில் மட்டுமே டோட்டலாக வந்து 43 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு ரசல். கிட்டத்தட்ட 956 ரன் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் மட்டுமே அடிச்சிருக்காரு. அவ்வளோ ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரே ஒரு 46 ரன் அடிச்சார்னா இவர் வந்து கிட்டத்தட்ட 1000 ரன்களை வந்து ரீச் பண்ணுவார். சரிங்களா. ஸோ ஆண்ட்ரே ரசலும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லிவிங்ஸ்டோன் வந்து மோஸ்ட்லி நாளைக்கு எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் கூட யூஸ் பண்ணிக்காங்க. சரிங்களா. என்னோட டீம் வந்து நான் வைக்க மாட்டேன். லிவிங்ஸ்டோனும் குர்னால் பாண்டியாவும் நான் வந்து ட்ரை பண்ண போகிறதில்ல. ரமன்தீப் சிங்கும் வந்து நான் ட்ரை பண்ண போகிறதில்ல. சப்போஸ் உங்களுக்கு வந்து லிவிங்ஸ்டோன் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. நான் வேணான்னு சொல்லல. ஏன் நான் வந்து லிவிங்ஸ்டோன் வந்து ட்ரை பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து லாஸ்ட்டாக விளையாடின மேட்ச் வந்து 300 T20 விளையாடுறாரு. சரிங்களா. அந்த 300வது மேட்ச்ன்றது ஒரு ஸ்பெஷலான மேட்ச் தான். ஆனால் அந்த மேட்ச்லேயே வந்து இவருக்கு வந்து பெருசாக அளவு பர்ஃபார்மன்ஸ்ன்றது வரல. ஸோ அதனால தான் நான் வந்து இவரை கட் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பவுலிங்கில் பார்க்கலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி என்னோட டீமில் இருப்பார். எல்லாருமே வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. எட்லையும் பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு 2 விக்கெட்ன்றதை கண்டிப்பாக எடுத்திருக்காரு. சரிங்களா. அடுத்து வந்து ஹேசல்வுட், ஜோஸ் ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வந்து மெயினாக இப்போ வந்து
பவர் பிளேயில் வீசக்கூடிய பவுலர் வந்து ஹேசல்வுட் தான் இருக்கார் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நோ டிஜே அல்லது ஸ்பென்சர் ஜான்சன் யார் வந்தாலுமே யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ நோ டிஜே வந்து ஏன் யூஸ் பண்ணுறாருன்னா எக்கனாமிக்கலாக போடுவார். அதே போல் இந்த நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டமில் வந்து டாட் பாலுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. சப்போஸ் விக்கெட் எடுத்து மேபி உள்ளதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து நான் சொல்லக்கூடிய பிளேயர் யாருன்னா புவனேஸ்வர் குமார் சரிங்களா. ஸோ புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் 30 மேட்ச்சில் 32 விக்கெட் தான் எடுத்திருக்காரு யூடியூட்டில். லாஸ்ட் சீசன் ஃபுல்லாக விக்கெட்டுன்றதே வந்து இவருக்கு கிடைக்கிறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த சீசன் வந்து இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார்ன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹர்ஷத் ராணா விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி உங்கள் டீம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தயாலும் சேம் அதே போல தான் சரிங்களா. ஸோ இந்த பிளேயரை வந்து கம்பல்சரி இந்த தயாலு ஹர்ஷத் ராணா இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வேணுமன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ நாம் வந்து நல்லா டாப் கிளாஸாக பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு பிளேயரை மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணி பார்த்துங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து யார் யாருன்னு சொல்லிடலாம். அதே போல் என்னோட டீமில் யார் யாரெல்லாம் எடுக்கிறன்றதை நான் உங்களுக்கு டீலில் காட்டிடுறேன் சரிங்களா. ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் என்னோட டீம் வந்து குயின்டன் டிகாக் இருப்பார், கம்பல்சரி இருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து விராட் கோலி இருப்பார். ரஹானே வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு டிம் டேவிட் இருப்பார் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படிக்கல் எடுத்துக்கிறேன். ஸ்பெஷல் டே பிளேயர்ன்ற ரீசனுக்காக தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து படிதார் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரவுண்ட் ஆப்ஷனில் நரேன் ரசல் 2 பேரும் யூஸ் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பவுலிங் ஆப்ஷனில் வந்து யாரை எடுக்கிறேன்னா வருண் சக்கரவர்த்தி இருக்கேன், ஹேசல்வுட் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ-டிஜ் எடுக்கிறேன். ஸோ இந்த சீசனில் வந்து புவி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரில. ஆனால் ரெக்கார்டுன்றது வந்து ஒரு விக்கெட் 2 விக்கெட் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காரு சரிங்களா. ஸோ 30 மேட்ச்சுக்கே வந்து 32 விக்கெட் தான்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. லாஸ்ட் சீசன் வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை, இந்த சீசன் எடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு புவி வேணும்னா நீங்கள் வேறு பவுலரை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ என்னோடய டீம் வந்து இதுதான் இருக்குது. என்னோடய ஆப்ஷனில் வந்து நான் கொடுக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸ் வந்து இவங்க தான் நான் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ மேபி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறவங்க வேறு பிளேயர் வந்து மாற்றி யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ வேறு பிளேயர்னால் மேபி இந்த பவுலரில் யாராச்சும் ஒரு பிளேயரை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க. என்னோட டீம் கேப்டனை வந்து நான் யாருக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா விராட் கோலிக்கு வந்து கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வைஸ் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ என்னோட டீம் கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்க தான். மேபி நீங்கள் வந்து விசி வேறு யாரும் ட்ரை பண்ணுறதா நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. நான் ஏன் விராட் கோலிக்கு வந்து கேப்டன் ட்ரை பண்ணுறதுக்கான ரீசன் சொல்லிடுறேன். விராட் கோலிக்கு வந்து என்னென்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், விராட் கோலி வந்து 400 T20 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ரீசன். 2வது ரீசன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹெட் டு ஹெட்டில் வந்து 962 ரன் அடிச்சிருக்காரு. இவர் வந்து 38 ரன் அடிச்சார்னா இவர் வந்து 1000 ரன்கள் வந்து ஹெட் டு ஹெட்டில் மட்டும் ரீச் பண்ணுவார். அதே போல் வென்யூலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆவரேஜ் இருக்குது. ஸோ அந்த ரீசனை வச்சு தான் நான் விராட் கோலி ட்ரை பண்ணுறேன் கேப்டனாக. விராட் கோலி வந்து நம்மளுக்கு பிடிக்கும் அது இல்லாமல் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் விராட் கோலி வந்து உங்களுக்கு கேப்டனாக யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து கேப்டன்சி மாற்றி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட டீம் கேப்டன் வந்து அவன் தான் கொடுக்குறேன். வருண் சக்கரவர்த்தி வந்து நான் ஏன் ட்ரை பண்ணுறேன் கேட்டிங்கன்னா வருண் சக்கரவர்த்தியோட பால் வந்து பயங்கரமாக ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸே வந்து பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகி நம்ம பார்த்தோம் சரிங்களா. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நடந்த மேட்ச்சில் பார்த்தோம். ஸோ சப்போஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டாக 2 விக்கெட்டுன்றது எடுத்துட்டாருன்னா கூட டாட் பாலை வச்சு அழகாக வந்து அந்த வைஸ் கேப்டன் எலிஜிபிளான பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிடும் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ பற்றி கருத்துக்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அதே போல் ஜிஎலுக்கு வந்து நான் வந்து யாருமே கட்டாயமாக ப்ளே பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் வந்து இது விளையாடுறேன், என்னால் வந்து முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க சரிங்களா. ஸோ வந்து இது கிடைச்சே ஆகணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது சரிங்களா. ஸோ நமக்கு தெரிஞ்சதை வச்சு நாம் பார்க்குறத வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ முயற்சி மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது, முடிவு வந்து நம்ம கையில் இருக்குன்றது வந்து நீங்கள் புரிஞ்சுக்காங்க சரிங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபேண்டசியில் வந்து கண்டினியூவாக லாஸ் மட்டும்தான் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஜிஎல்லோ இல்லை ஸ்மால் லீக்கோ விளையாடுறத வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெட் பண்ணலாம் சரிங்களா. கண்டிப்பாக வந்து பெட்டிங்கில் போங்க. எவ்வளோ மேட்சஸ் நடக்க போகுது இந்த ஐபிஎல்லில் சரிங்களா. ஸோ அதில் நீங்கள் ஒரு 3 மேட்ச் மட்டுமே நீங்கள் குறிப்பிட்டு அந்த 3 மேட்ச் மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆடினாவே நீங்கள் நல்ல ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா. ஸோ முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து வெற்றின்றது கிடைக்கும். நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், நெகட்டிவாக அதுக்கு தான் நம்ம சொல்கிறதே கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.